அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் ஆயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேங்க. நல்லா ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் பீஸ் கருவாடு வாங்கியிருக்கேன். இப்போ அந்த பீஸ் கருவாடை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பீஸாக. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிடுவோம். வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கையிலேயே நம்ம அந்த பீஸ் கருவாடை அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் நேரம் அந்த பீஸ் கருவாடை நல்லா கொஞ்சம் நேரம் வறுங்க. அது ஒரு 60% வறுக்கணும். ஏன்னா நம்ம கருவாடு குழம்பு வைக்கையில் எப்போவுமே நம்ம கருவாடை குழம்போடு சேர்த்து போடையில் கருவாடு சீக்கிரம் கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நம்ம பீஸாக போடையில் அந்த சதப்பகுதியாக உள்ளதாக போடையில். இதே நம்ம இந்த தலை, வால் இந்த மாதிரி இதெல்லாம் போடுறோம்னா அது பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும், அது இன்னும் கரையாது. ஆனால் இந்த மாதிரி பீஸா போடையில் கரைஞ்சிரும் சீக்கிரம். இப்போ நம்ம கருவாட்டுக்கு குழம்புக்கு தேவையான காய்கறி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம கருவாடை பொரித்து எடுத்து வச்சாச்சு. அதே ஆயிலில் இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவு வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை கத்திரிக்காய் எனக்கு கிடச்சிச்சு, அந்த சின்ன சின்ன கத்திரிக்காய் அதுதான் நான் வாங்கி போட்டு செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய், சாப்பிடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த காய்கறிகளெல்லாம் நல்லா வதக்குங்க. நல்லா ஓரளவு பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு இதாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மொச்சப்பயிரை வறுத்து அவிச்சு எடுத்திருக்கேன். 80% அதை வறுத்து அவிச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம குழம்புலேயும் வேக வைக்கிறதுனால நமக்கு அந்த 100% நல்லா அழகாக வெந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் அரை வேக்காடு எடுத்திருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான மிக்ஸ் மசாலா, அதாவது மீன் குழம்புக்கு போடுற மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் பால் தலைப்பாலை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் உள்ள தண்ணி பாலை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. உப்பு எப்போவுமே கம்மியாக போடுங்க கருவாட்டு குழம்புக்கு மட்டும். ஏன்னா கருவாட்டிலையும் உப்பு இருக்கும். நம்ம கருவாடை சேர்க்கையில் உப்பு அதிகமாயிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். உப்பு கம்மியாக போட்டுக்கிறேங்க. பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா அது கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு. நல்லா சூப்பராக கருவாட்டு குழம்பு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னொரு தடவை மூடி போட்டு நல்லா அந்த கிழங்குலாம் கத்திரிக்காயெலாம் வேகிற அளவுக்கு வேக வச்சுட்டு இப்போ ஓரளவு நல்லா கொதி வந்தோன்னா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கிறோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னொரு தடவை மூடி போட்டு மூடி வைங்க. கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா சூப்பராக வெந்ததுக்கப்புறம் புளியை, ஒரு லெமன் சைஸ் புளியை நல்ல கெட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அது புளிச்சாறை சேர்த்துக்கலாம். இப்போ அதுவும் சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வைங்க. புளி நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்துட்டோம்னா உருளைக்கிழங்கு இதெல்லாம் சீக்கிரம் வேகாது. தேங்காய் பால், தண்ணி பாலை ஊற்றி தான் நம்ம ஆட் பண்ணணும், நம்ம வேக வைக்கணும். புளி லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணப்போ நமக்கு அந்த புளிப்பு தன்மை எல்லாமே கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்து புளியோட தன்மைகள்லாம் மாறி சூப்பராக ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த கருவாடை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இன்னும் ஒரு 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ ஒரு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லாம் வந்ததுக்கப்புறம் கருவாட்டோட தன்மையெல்லாம் அதில் மிக்ஸ் ஆனோன்னு நல்ல மனம் கமகமன்னு கிளம்பி வரையில் தலைப்பால், தேங்காய் பாலை அதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு குழம்பு இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கருவாலாம் வெந்து கிழங்குலாம் எவ்வளோ சூப்பராக வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த குழம்புக்கு நம்ம பப்படம் பொரிச்சிக்கலாம், அவிச்ச முட்டை வச்சு சாப்பிட்லாம். இதெல்லாம் சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இதுக்கு நல்ல காம்பினேஷன், நல்ல சைட் டிஷ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.